நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு 7 கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிறார்கள். இதுல ஏராளமான ஜனங்கள் தீயோர்களாக வாழுகிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் நடுவில் ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவர் நல்லவர்களாகவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டினார் அலேலுயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அலேலுயா சொல்லுவோம். அல்லேலூயா. தீயோர்களாக வாழுகிறவர்கள் தீமையான காரியங்களை செய்து ஆண்டவராகிய தேவனை மறுதலித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து வாழுகிறவர்களுடைய பேர் தீயோர்கள். அல்லேலூயா. நல்லோர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்டு அந்த சத்தியத்தை மனப்பூர்வமா கைக்கொண்டு தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் நல்லோர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி 2 விதமான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். இந்த 2 விதமான ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. தீயோருக்கு அவர்கள் செய்கிற தீய கிரியைகளுக்கான பலனை அளிக்கிறதற்காகவும், நல்லோருக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைக்கு தக்கதாக அவர்கள் செய்கிற நல்ல கிரியைகளுக்கான நல்ல பலனை அளிக்கிறதற்காகவும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீயோராக வாழுகிறவர்கள் தீமையான காரியங்களை பெற்று அவர்கள் சிட்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள் நித்திய வேதனை அனுபவிக்கிறவர்களாக மாறுவார்கள். நல்லோர்களாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுகிற நாம் தேவனிடத்திலிருந்து நல்ல பலனை பெற்று தேவனுடைய வருகையிலே இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாம் விருந்து புசித்து தேவனுடைய ராஜ்யத்திலே கிரீடங்கள் சூட்டப்பட்டு மகிழ்ச்சியா வாழ்வோம். தேவனோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தீயோர்களாக மாறாதபடி, தீயோர்களாக வாழாதபடிக்கு நல்லோர்களாக வாழணும். நன்மை செய்கிறவர்களாக வாழணும். நல்ல கிரியைகளை நடப்பித்து கர்த்தரை சேவித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சபையில நிலைநின்று கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று பரிசுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகிய அவர் விரும்புகிறபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உண்டான நல்ல பலனை பெற்று நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் எவ்விடத்திலும் இருந்து கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிறது. நல்லோருக்கு நன்மையை அருளி செய்வார், தீயோருக்கு தீமையான தண்டனை அனுபவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நானும் தீமையான தண்டனைகளை பெற்று அனுபவிக்காதபடி நன்மையான பலனை பெற்று அனுபவிக்கிறவர்களாக மாறும்படி நல்லோர்களாக வாழுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இங்கே பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு விசேஷமாக புரிந்து அறிந்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுகிறதற்காக காரியத்தின் கடைத்தொகையை அறிவோமாக என்று சொல்லி சில காரியங்கள் அவன் எழுதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிற காரியத்தின் கடைத்தொகை என்னவென்று நாம் பார்ப்போமானால் கீழே வாசிங்க. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவர்
கைக்கொள். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியத்தின் கடைத்தொகை என்னவென்று நாம் அறிவோமானால், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக வாழணும். அல்லேலூயா. கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. நம்மை ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, நம்மை தாயின் கற்பத்திலே உருவாக்கின நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களே கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அல்லேலூயா. கற்பனையை மீறி நடக்கிறவர்கள் எல்லாம் எரி நரகத்தில் தள்ளப்பட போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒரு பாவமும் செய்யாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்கள். பொல்லாங்கன் அவர்களை தொடாதபடி தங்களை அவர்கள் காத்துக் கொள்ளுகிறவர்களாக நடப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். தேவனுக்கு பயப்படாமல் துணிகர பாவம் செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டான எல்லா சிற்றின்பங்களை அனுபவித்து கேட்டின் மக்களாக மாறி கெட்டு ஒழித்து போவார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. அந்த மனிதனுடைய பேர் என்னவென்றால் யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தகப்பனுக்கு 11வது குமாரனாக பிறந்தான். 12 குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் தன் தகப்பனுக்கு உண்டு. இந்த 11வது குமாரனாகிய யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பு அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உத்தம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். இது நிமித்தம் தன்னுடைய 10 சகோதரர்கள் இந்த யோசேப்பின் மேல பர்வம் வைத்து இவனை பகைத்து கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். ஆனாலும் தேவன் யோசேப்போடு இருந்தபடினால் அவன் கொலை குற்றவாளியாக இவர்கள் மாறிவிடக் கூடாது. இந்த 10 பேரும் தங்கள் சகோதரனாகிய யோசேப்பை கொலை செய்து விடக் கூடாது என்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்து கர்த்தர் அந்த 10 பேருடைய கையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து ஆண்டவர் எகிப்து தேசத்திலே யோசேப்பை கொண்டு செல்லுகிறார். அங்கே எகிப்து தேசத்திலே யோசேப்பு போகும் பொழுதும் அவன் செய்யாத குற்றத்திற்காக பழிச்சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறான். அவன் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நல்ல மனிதனாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினால் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவனை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை கொலை செய்ய தீர்மானித்த 10 சகோதரர்களும் அவன் காலிலே வந்து பணிந்து தங்களுடைய பிழைப்புக்கான ஆகாரத்துக்கு கெஞ்சி எங்களுக்கு பிழைப்புண்டாகும்படி நீ ஆகாரம் தா என்று யோசேப்பிடத்தில் கதறினார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உயர்வை யோசேப்பு பெற்றுக் கொண்டான். இந்த உயர்வு யோசேப்புக்கு தேவனாலே உண்டானது. தேவன் இந்த உயர்வை யோசேப்புக்கு கொடுக்கிறதற்கு காரணம் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் எகிப்து தேசத்திலே கொண்டு வந்த பொழுது அந்த எகிப்து தேசத்தில் உள்ள ஒரு மனிதனாகிய போத்திபாருடைய வீட்டிலே வேலைக்காரனாக வேலை செய்கிறான். அப்பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பு அழகுள்ளவனும் சிவந்த மேனியுமாக இருந்தபடினாலே அவனிடத்தில் கண் வைத்து அவனிடத்தில் பாவம் செய்து அடிக்கடி போய் யோசேப்பை நோக்கி என்னோடு சயனி சயனி என்று சொல்லி அவரை வற்புறுத்தி அழைக்கிறான். ஆனால் யோசேப்பு அதற்கு இடம் கொடுக்காதபடி அவளை விட்டு விலகி போகிறான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது யோசேப்பை என்னோடு சயனி என்று சொல்லி யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறான். யோசேப்பு தன் வஸ்திரத்தை உரிந்து அவனுடைய கையில விட்டுவிட்டு அவன் ஒரு பாவமும் செய்யாதபடி தேவனுக்கு பயந்து அவளை விட்டு ஓடி போய்விட்டான். அல்லேலூயா. ஆகையால் அவன் செய்யாத குற்றத்திற்காக போத்திபாருடைய மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டுதான் அவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்டான். ஆனால் குற்றம் செய்யாதவனை சிறைச்சாலையில வைக்க விடாதபடி தேவன் சிறைச்சாலையில் இருந்து அவனை விடுவித்து பார்வோனுடைய அரண்மனையில கொண்டு போய் தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்வீர்களானால் ஆண்டவர் உங்களை எல்லா சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து விடுவித்து எல்லா குற்றங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து
ஆண்டவர் உங்களை தேசத்தில் உயர்த்துவார். அநேகரை போஷிக்கிற கருவிகளாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இதுதான் காரியத்தில் கடைத்தொகையாக இருக்கிறது. இதைத்தான் பிரசங்கி விசேஷ விதமாக தம்முடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் வாயிலிருந்து ஆண்டவர் இந்த வேத வசனத்தை போதிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வழியிலே சரியா நீங்கள் நடக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷியர் மேலும் விழுந்த கடமை இதுவே. என்ன நம்ம மேல விழுந்திருக்கிற கடமை? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுக்கு பயந்து வாழ்வதுதான் நம்மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷியுடைய கிரியையையும் அவர்களுடைய அந்தரங்கமான எல்லா செய்கைகளையும் காரியங்களையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க அந்தரங்கத்தில் செய்தாலும் சரி, நீங்க வெளியரங்கமா செய்தாலும் சரி, நீங்க செய்கிற எல்லா கிரியைகளையும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நன்மை ஆனாலும் சரி தீமை ஆனாலும் சரி அதை வெளியரங்கமா கொண்டு வருவார். ஒரு நாளில் அதை நமக்கு முன்பாக வெளியரங்கமாக அவர் காண்பிப்பார். அப்பொழுது நாம் நல்ல கிரியைகளை நடப்பித்திருந்தால் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். நாம் தீய கிரியைகளை நடப்பித்து வாழ்கிறவர்களாக காணப்படுவோமானால் நமக்கு வெட்கமும் தலைமறைவும் உண்டாகும். நித்திய தண்டனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக மாறி போய்விடும். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்கத்தில் நாம் செய்கிற காரியங்களையும் நம்முடைய எல்லா கிரியைகளையும் தேவன் நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து நாம் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, நாம் நன்மையானவைகளை நடப்பிக்கிறவர்களாக, நல்ல தேவனோடு இணைந்து இந்த தேசத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல தேவனையே சேவித்து அவரை ஆராதித்து அவருடைய வேத வசனத்தை இடைவிடாமல் தியானித்து அதை கை கொண்டு தேவனுடைய நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயிருந்து அவர் நம்முடைய எல்லா கிரியைகளையும் நம்முடைய காரியங்களையும் வெளியரங்கமாக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும், நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் உண்டாகும். நாம் நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிறதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அந்தரங்கத்திலே பாவ செயல்களை நடப்பிக்கிறவர்களையும் தங்களுடைய கிரியைகளிலே பொல்லாதவைகளை நடப்பிக்கிறவர்களையும் ஆண்டவர் சிட்சித்து அழித்து போடுவார். அவர்கள் அழிந்து இல்லாமல் போவார்கள். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பெற்ற